ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்க்க போறது டே 3 ஆக்டிவிட்டி தான். பார்ட் 3. பார்ட் 2 ஒரு கன்டினியூவேஷன். நம்ம டைகர் பார்க்லாம் போயிட்டு நம்ம ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம பிக் பூத்தாக்கு வந்துட்டோம். பிக் பூத்தா அப்படிங்கிறது வந்து இங்கே புக்கெட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுதான் வந்து அந்த பார்க்கிங் லாட் தான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். பார்க்கிங் லாட்லேயே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த பிளேஸ்க்கு எங்கே என்ட்ரன்ஸ்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வழியாக தான் போகணுமா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்களே பாருங்கள் எப்படி கைட் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ வேன் இருக்குது, எவ்வளோ பஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு இந்த கன்ஃபியூஷன். இதுக்கு நடுவில் இந்த பிளேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிக் புத்தாங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து 45 மீட்டர்ஸ் டால் அண்ட் 25 மீட்டர்ஸ் வைடு. இந்த பிக் பூத்தா வந்து கண்டிப்பாக மஸ்ட் அட்ராக்ஷன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அது இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி தாங்க நம்ம லாஸ்ட் டே புக்கெட்டில். ஸோ அதனால் நான் புக்கெட் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து 7 டேஸ் ட்ரிப்பு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஒன்றா வரும், ஒவ்வொரு பார்ட்டாகவும் வரும். இன்கேஸ் வந்து அது லென்த்தியாக இருந்தது அப்படின்னா நான் பார்ட்டாக தான் கொடுக்க முடியும். அதில் வந்து இந்த 3 டேஸ் வந்து நான் ரொம்ப 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 லைக் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு தடவை நான் தாய்லாந்து கண்டிப்பாக வருவேன் என் லைஃப்பில். அப்படி வந்தேன் அப்படின்னா இந்த புக்கெட் தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வந்து 3 டேஸ் வந்து பத்தாதுங்க. இதுக்கு வந்து நிறையா நாள் வேணும். பட் எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த ஷார்ட் டைமுக்கு இதுதான் வந்து கரெக்டான ஒரு இதாக இருந்தது. ஸோ புக்கெட் நாங்கள் வந்து புக் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்டான டெசிஷன் நாங்கள் எடுத்தது. அப்புறம் இந்த பிளேஸில் என்ன அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்து ஒரு ரிலீஜியஸ் சைட். ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சைட். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக் புத்தாவில் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டான கிளாத்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஆக்சுவலி நம்ம வேர் பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான கிளாத்துன்னு நான் சொல்லுவேன். இங்கே ஃபாரினர்ஸ்லாம் அதை விட கொஞ்சம் தாண்டி இருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நமக்கு கிடையாது. மோஸ்ட்லி நம்ம நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஸோ கொஞ்சம் ரொம்ப லோவாக இந்த பயங்கரமாக வந்து அவங்களோட ஸ்கின்லாம் தெரிகிற மாதிரி வேர் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளேஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதனால் வந்து ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். அதனால் ஷார்ட் கிளாத்ஸ்லாம் போடாதீங்க. பீப்புள்ஸ் இங்கே வந்து மாங்க்கும் இருப்பாங்க. அது தவிர அதுவும் வந்து நான் உங்களுக்கு அது இங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டு. அதனால் அவங்கெல்லாம் அந்த டைமில் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ 6:30க்கு வந்து இது க்ளோசிங் டைமு. அதுவும் நான் வந்து போகிற வழியிலே காமிப்பேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து இது டீசெண்டாக நீங்கள் கேட்பீங்க நிறைய பேரை பார்த்துட்டு. பட் அதுவே டீசெண்ட் போல இருக்குது. அதை விட மோசமாக ட்ரெஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ இங்கே தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கான அந்த இது இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கும், உள்ளே என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க அந்த ரைட் சைட். ஸோ அந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஹட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டலுக்கு வந்து ஷால் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கீழே வந்து இந்த லேடிஸ்லாம் வேர் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் சைடில். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து நம்ம வேர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து எந்த மாடர்ன் காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாலும் இல்லை ரிவீலிங் மேலே டாப் போட்டிருந்தாலும் மேலே பூத்திக்கணும். ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. இதில் ரைட் சைடில் எழுதியிருக்க பாருங்கள், 6:30 AM to 6:30 PM இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இன்னொன்றும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சர்ச்லேயோ இல்லை மசூதிலேயோ இல்லை கோயில்லையோ நீங்கள் எதில் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ, எந்தெந்த பிளேஸில் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அப்படியே இந்த பிளேஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தேங்க்ஸ்னும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சைட்ஸுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பொண்ணு வந்து பாருங்கள், சிப்ஸை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு பசி வந்துடுச்சு. இதை வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நம்ம எங்கே போகிறோம்? ஓகே, இப்போ பார்த்தோன்னா தெரியும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ லெஃப்ட் சைட்லலாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பீப்புள்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ரிட்டர்னும் இப்படி தான் நம்ம வந்தாகணும், இந்த ரோட்லேயே தான். இப்போ பாருங்கள், இங்கே வந்து சில ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கணேஷா ஸ்டாச்சூஸு, ஸோ எல்லா ரிலீஜியஸ் காடுமே இங்கே சும்மா ஒரு இதுக்கு வச்சுருக்காங்க. நல்லா நம்ம கணேஷா அது வச்சுருந்தாங்க பாருங்கள். கணேஷா அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருந்தது, ஒவ்வொரு ரிலீஜியஸ் இது இருந்தது. ஸோ அதே மாதிரியே ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆர் மேரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல, சாரி இங்கேருந்து. ஸோ நான் உள்ளே போய் பார்க்கல. இங்கேருந்து அதை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க, விபூதி அதெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க.
ஸோ அந்த இதில் மாங்க்கோட வழிபாடு படி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஷாப்ஸ் இருந்தது, இங்கேயும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒழுங்காக போடலன்னா இந்த மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம் போல இருக்குது. ஹேட்டு வேறு என்ன இருந்தது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அங்கே வாங்குறவங்களும் இருந்தாங்க. சொவனிர் ஷாப்புன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. மேலே கேன்டீன் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குறதுனா இங்கே தான் நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதுதாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் வந்து இந்த ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த கிளாத்திங்க்கு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ், அந்த ஒயிட் கலர் தெரியுதுல்ல, அதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டாச்சுங்க. இருக்கிறதுலே வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் 5th டாலஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி தாய்லாண்டில் மட்டுமே. நான் மற்றதெல்லாம் வேர்ல்டுலாம் தப்பாக சொல்லிட்டேன். ஆக்சுவலி தாய்லாண்டில் இது வந்து 5th டாலஸ்ட் ஸ்டாச்சு. ஸோ பீப்புளெலாம் இங்கே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம காமிச்சோம்ல ஒரு டம் டம்னு அடிக்கிற மாதிரி, அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு டம் டம்னு ஒரு சத்தம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த புத்தாக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ இது தாங்க 2 பக்கமும் அந்த நாகாஸ் மாதிரி இருக்கும். அதை நான் சரியாக எடுத்துனான்னு தெரியல, அந்த பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த நாகாஸுன்றாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. இது வந்து ஸ்டார்கேஸ் வழியாக இது வந்து போயிட்டுருக்கோம். ஒன் வே இது. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டாச்சு பாருங்கள். இது வந்து மார்பிள் ஸ்டாச்சு. இது வந்து 45 மீட்டர்ஸ் டால்னு நான் சொன்னல, அந்த மாதிரி 25.5 மீட்டர்ஸ் வைடு. ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னா 94 ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த பிக் புத்தாக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்லா இருந்தது, அந்த ஃபன்னாக இருந்தது. ஸோ நல்லா ஈவினிங் டைம் போனதுனால அந்த சன்னோட அந்த வெக்கன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்வை எதுவுமே தெரியல. ஸோ பீப்புள்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய கூட்டமும் நிறையா இருந்தது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, பீப்புள் கம்மியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடியே போகணும். எங்களுக்கு இப்போ தான் அந்த டைம் கிடச்சிது. ஏன்னா இதை விட்டால் நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து வேறு லொக்கேஷனுக்கு நாங்கள் போனோம். ஆக்சுவலி நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டே போனோம். அதனால் இதுதான் எங்களுக்கு கடைசி புக்கெட்டுக்கு. அது சரி, நம்ம இதை மிஸ் பண்ணிட வேணாம், இந்த டைம் விட்டு அவ்வளோதான். 6:30 க்ளோசிங்குன்றதுனால தான் சீக்கிரமாக வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறப்பே தெரியும் நமக்கு வந்து இங்கே இந்த மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ரைட் சைட் போய் எடுத்த உடனே வந்து ஒரு நல்லா இருந்தது இந்த லொக்கேஷன். என்னென்னு பார்த்தோன்னா, அந்த கோல்டன் லீஃபில் வந்து எழுதி இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பீஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி. இந்த நிறைய அந்த வார்லாம் நடந்துகிட்டு இருந்தது இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து வேர்ல்டு பீஸ்க்கு என்னென்னமோ எழுதுனது. நான் அதை தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் பீப்புளெலாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அதை வாங்கி இங்கே இந்த மாதிரி மாட்டிக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது அந்த கீழே. அதே மாதிரி பக்கத்தில் அந்த கணேஷாவோட இது இருக்குது. இது வந்து சும்மா நாங்கள் எடுத்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இந்த உட்காந்துக்கிட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ இதில் தான் வந்து இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விபூதி. ஸோ இதை ஏற்றிட்டு நம்ம வந்து அந்த ஷாப்லேருந்து வாங்கி, இங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த விபூதி இது. சாரி, இந்த ஊதுபத்தி இது. அதை வந்து ஏற்றி இங்கே பாருங்கள், இந்த இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதில் ஏற்றிட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கணும். ஸோ அது அந்த ஒரு இது மாதிரி இவங்களுக்கு நமக்கு வந்து நார்மலாக தெரியும்னு நினைக்கிறேன் இண்டியன்ஸுக்கு. பட் எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் மோஸ்ட்லி அவங்க வேறு ரிலீஜனாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஏற்றி அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணுறாங்க. என் பசங்க வேறு இதில் இது பண்ணி தொட்டு அதை விளையாடிட்டு இருந்தாங்க. இல்லை தொடாதீங்க, அது வந்து உங்களுக்கு கையில் வந்து சுற்றும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் அப்படியே அந்த ஷாப்புக்கு சும்மா போய் பார்க்குறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஸ்டாச்சு யாருன்னா, இந்த லேட் கிங்குன்னு நினைக்கிறேன், தாய்லாண்டோட கிங்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த டெம்பிள்னு சொல்கிறோம்ல, இந்த பிளேஸை வந்து அவர் தான் வந்து பில்ட் பண்ணி இது பண்ணியிருக்கார் போல இருக்குது, ஹெல்ப் பண்ணியிருக்கார் போல இருக்குது, டொனேஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி. ஸோ இது வந்து கவர்மெண்ட் பண்ணலைங்க, இது வந்து ஒன்லி வந்து பீப்புளோட டொனேஷனில் தான் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து இந்த ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள். அதில் என்னென்ன இருக்குது. அதுலேயே வந்து ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ சேல் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்தா தெரியும். இதில் பீப்புள்ஸும் வாங்குறவங்க இருக்காங்க. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன ஐட்டம்னாலும் அதை வாங்குறவங்க இருக்காங்க. என்னடான்னு போய் நம்ம உள்ளே போய் எட்டி பார்த்தா அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸு, இயரிங்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், இயரிங்ஸ் தான் இருந்தது. சரி, ஐயோ திரும்பவும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கலை. ஜஸ்ட்டு நான் அது கேப்சர் பண்ணியிருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து வந்து நம்ம அந்த இடத்துலையே வந்து சில ஸ்டாச்சூஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. புத்தாவிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக புத்தா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பிராஸ் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பீப்புள் டொனேட் பண்ணியிருக்காங்க போலக்கு இதுவும்.
ஸோ அதனால் அது ஒரு டே ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ சாட்டர்டே இந்த மாதிரி படுத்துட்ருக்க மாதிரிலாம் இருந்தது, இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிற்கிற மாதிரி, ப்ளஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு புத்தாவோட இது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நான் பிடிக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். ஜஸ்ட்டு நான் இங்கே பேருக்காக சொல்லலை, மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், நம்ம மைண்டு எப்படி கிளியர் ஆகுதுன்னு தெரியும். இப்போ நான் வந்து ஒரு சைடு ஆங்கிள்லேருந்து இந்த இவ்வளோ பெருசு இருக்க பாருங்கள், அந்த காது தோடுலேருந்து பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு மைண்டு வந்து எப்படி கிளியர் ஆகும்னு நான் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் என் பொண்ணு தட்டிகிட்டு இருக்கா பாருங்கள், அந்த இதை வச்சு அந்த உண்டியல் போடுற இடத்துல உட்காந்து தட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னடா ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து அந்த கருட பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க, கருடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாடலில் இருந்தது. இவங்க என்ன பேர் எழுதியிருக்காங்கன்னு நான் சரியாக பார்க்கல, எனக்கு மறந்துருச்சு அந்த இது. ஸோ ஏதோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து நம்ம இந்து பிலீஃப் படி தாங்க, இந்தியாவில் இருக்க இந்து பிலீஃப் படி தான் நிறையா இருக்குது சிமிலராக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாங்கோட இதெல்லாம் இருக்கும். ஸோ மாங்கோட பிராஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஏரியா வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்காபேன்னு நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் ஐலாண்டு, ஸோ அதுதான் இங்கேருந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் இங்கேருந்து தெரியுது பாருங்கள். கீழே இங்கேருந்து பார்த்தா அந்த ரோடு தெரியுது, ஒரு இறங்குற ரோடு. இது வந்து வேறு வியூன்னு நினைக்கிறேன், நம்ம வந்த ரோடு இல்லை. ஸோ வேறு ஏதோ ஒரு வியூ அது தெரியுது. பயங்கர காற்று நல்லா இருந்தது. ஸோ அது ரொம்ப கசகசன்னு இல்லை, நல்லா இருந்தது பாருங்கள். ஆமாம், இப்போ வந்து இதில் அதுதான் சொல்கிறாங்க இவங்க. இந்த வந்து இந்த ஒவ்வொரு டேஸ்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது உங்களுக்கு இந்த புத்தாவில் அப்படின்றாங்க. இதில் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு கோல்டன் ஸ்மால் புத்தா அப்படின்னு இருந்தது. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹில் பாயிண்ட் வியூன்னு சொல்கிறாங்கங்க. இதுதான் வந்து அந்த கட்டா பே, அந்த அந்த சின்ன வியூ. இது இன்னொரு வியூ நல்லா காமிக்கிறேன். ஸோ இது வந்து 2 பக்கம் வச்சுருந்தாங்க வியூ பாயிண்ட். இது வந்து ரொம்ப ஏற முடியாதவங்களுக்காக வச்சுருந்தாங்க, இது டக்குன்னு பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஏறி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு பீச் வியூன்னு நினைக்கிறேன், பீச் அண்ட் மவுண்டெயின் வியூவான்னு எனக்கு தெரியல. ஸோ கட்டா பீச்சுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அந்த வியூ தான் நினைக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா தெரியும், நான் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த ஹில் பாயிண்ட் வியூ அப்படின்றாங்கல்ல, அது வழியாக தான் போயிட்டுருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல் வியூங்க. என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த இது. இங்கேயும் வந்து இன்சென்ஸ் ஸ்டிக் ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரைட் சைடில் நான் காமிக்கிறேன், இங்கே ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த இது, ஸோ நம்ம ஸ்லிப்பர்லாம் கழட்டிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம புத்தாக்கு, நம்ம காடுக்கு ப்ரே பண்ணுற மாதிரி தான், ஹிந்து காட்ஸ்க்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து அதுலேயும் ஏதோ ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அகெயின் சொன்ன மாதிரி தான், இது யூடியூப்காக நான் அப்போ எடுக்கலை, நான் எடுத்த டைமில். ஸோ அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி இருக்கும் கண்ணாபின்னான்ட்டு. இது வந்து எங்களோட ப்யூர் மெமரிக்காக எடுத்த அந்த வீடியோ தான் இது எல்லாமே ஆக்சுவலி. ஸோ இப்போ அது வந்து யூடியூப்பில் இப்போ போடுறப்ப எனக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ பீப்புளெலாம் வந்து ஒரு ட்ராவலில் ஒரு முகம் சுளிப்பு இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. நானும் என்னோடய பெரிய பொண்ணு தாங்க இந்த இடத்துல நடந்துகிட்ருந்தோம். என் சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் டயர்டாயிட்டா. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இல்லைன்னா அவரும் வந்திருப்பார். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வரணும். இப்போ தான் வந்து அந்த வியூ பாயிண்ட் வருது. இதில் எத்தனை சின்ன பசங்க பாருங்கள், அவங்களும் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. இங்கே தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நம்ம ஊட்டி, இந்த கொடைக்கானல்லாம் இதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி ஒரு வியூ இது. 2 அந்த சுற்றி வந்து அந்த தண்ணி. ஸோ அந்த தண்ணி இது வந்து அப்படியே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மவுண்டெயின்ஸு இதுதான் பங்காபே, இந்த சைடு இருக்கிறது தான் பங்காபே. அது கட்டா பீச்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிறது அந்த லெஃப்ட் சைடில். ஸோ இங்கே நிறைய அந்த வீடுங்கள்லாம் இருக்கும். இதில் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்கும்போதே. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி அந்த டே எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம இதுக்கும் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் கீழே இறங்குறப்ப நமக்கு எப்பயுமே தெரியும்ல, ஸ்டெப்ஸ் ஈஸியாக இறங்கிடலாம். நம்ம மேலே ஏறும்போது தான் அந்த ஒரு இது இருக்கும். அது கூட எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பெருசாக நம்ம ஆக்டிவிட்டி பண்ணால் தானே, அந்த ட்ரெக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணால் தான் கொஞ்சம் டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் இல்லை. கண்டிப்பாக இதில் குழந்தைங்க, இதில் வயசானவங்க கண்டிப்பாக வரலாம் இந்த இதுக்கு.
பிக் புத்தாக்கு. இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இது என்னென்னா மதர் எர்த்ன்னு சொன்னாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், நம்ம இந்தியா கூட வந்து நிறைய ரிலேட் ஆகுது இவங்களுது. ஸோ விஷ்ணு, சிவா இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பிரம்மா, ஈவன் பிரம்மா முதற்கொண்டு நான் பார்த்தேன் நான். அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் எடுத்திருப்பேனான்னு தெரியல. ஸோ அதுலேயும் இன்சென்ஸ் ஸ்டிக் ஏற்றி வைக்கலாம் போல இருக்குது. அதுதான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து எழுதியிருந்தாங்க டூ நாட் ஃபீட் மங்கீஸ்னு. ஸோ இதான் நான் வந்து என் பசங்களை வச்சு கிண்டல் அடிச்சிட்ருந்தேன். ஸோ இங்கேயே 2 மங்கீஸ் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதே கரெக்டாக இருக்குது. எப்போ பாரு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, அதான் பசங்களை வச்சுருந்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எப்போ பாரு பசிக்குது பசிக்குது பசிக்குது, கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணால் போதும் அந்த பசி வந்து அவங்களுக்கு எப்படி தான் ட்ரிகர் ஆகுதோ தெரியாது. பெரியவங்களுக்கு பசி வருதோ இல்லையோ, பசங்களுக்கு கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு வந்துடும். அதில் டயர்ட் வேறு ஆகிடுவாங்க. ஸோ இந்த போர்ட் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது மங்கீஸ் நிறைய இங்கே வரும் போல் இருக்குது. அதை தான் தேடிட்டு இருந்தாங்க என் பசங்கள்லாம். அங்கே இருக்கான்னு தெரியல எனக்கு மங்கீஸு. ஸோ அதான் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா அவள் எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு. இல்லடி இருக்காது அப்படின்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தேன். இது ஷால்லாம் போத்திருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி அது சும்மா வாங்கினாங்களா இல்லை நிஜமாவே அது போத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல அந்த ரீசன். ஸோ இந்த லேடி இங்கே வந்து மங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு. அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல கை காமிக்கிறா. தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. கொஞ்சம் இங்கே பாருங்கள். இதுதான் வந்து அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க போல், கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த சாப்பாடு பொருள் வந்து எதுவுமே நம்ம பனானா இல்லை எதுவுமே நம்ம வந்து நம்ம ஊர்லேயுமே நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மலைப்பாதையில் போய். நமக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மங்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து டக்குன்னு வந்து உங்களோட பேகு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுங்க நடக்கிறதுக்கு. ஸோ இதோட நம்மளோட இந்த டே 3யோட விலாக் வந்து எண்டாக போகுது கொஞ்சம் நேரத்தில். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எகெயின் நான் சொல்கிறேன், நீங்கள் மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். புக்கேட்டை வந்து நீங்கள் தாய்லாண்டு ட்ரிப்பை பிளான் பண்ணிங்க அப்படின்னா புக்கேட் மாதிரி ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது நான் என்னை பொறுத்தவரை பொறுமையாக பாருங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இன்கேஸ் மணி வந்து அந்தளவுக்கு இது இல்லை அப்படின்னா நல்லா பிளான் பண்ணி பாருங்கள். எக்கனாமிக்கலாக போனோன்னா கொஞ்சம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஆனால் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இதில் வந்து இன்னொரு ரூல்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இட்ஸ் ராங் டு யூஸ் புத்தா ஆஸ் டேட்டூ டெக்கரேஷன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்டூவாவோ இல்லை இந்த ட்ரெஸ்லேயோ இந்த பேண்ட்லேயோ இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் காமிக்கணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.